لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா கடமையாக்கிய நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லோரும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை கபூல் செய்ய வேண்டும், நம் எல்லோருக்கும் இதன் மூலம் பூரண பயனை தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சென்ற அகீதா வகுப்பிலே நவாகிது தௌஹீத் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். தௌஹீதை பாழாக்கக்கூடிய அல்லது தௌஹீதை உடைக்கக்கூடிய முதலாவது அம்சமாக ஷேக் அவர்கள் அஷ்ஷிர்குல் அக்பரை குறிப்பிடுகிறார்கள். ஷிர்குல் அக்பருக்குரிய வரைவிலக்கணத்தை சொன்னவர்கள் ஷிர்குல் அக்பரினால் ஏற்படும் மோசமான விளைவுகளை பட்டியலிட்டார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஷிர்குல் அக்பரினால் ஏற்படக்கூடிய பல மோசமான விளைவுகளை ஷேக் அப்துல்லாஹ் அல் ஜபீரின் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அதைத் தொடர்ந்து ஷிர்குல் அக்பர் என்ற பெரிய இணை வைத்தலின் வகைகளை பற்றி, பிரிவுகளை பற்றி அவர்கள் விளக்க ஆரம்பித்தார்கள். அதில் முதலாவது பிரிவு தௌஹீதுர் ருபூபியாவில் ஏற்படக்கூடிய இணை வைத்தல். தௌஹீதுர் ருபூபியாவில் ஏற்படக்கூடிய இணை வைத்தல் என்றால் என்ன, அதற்குரிய உதாரணங்கள் என்ன என்பவற்றை எல்லாம் அந்த பகுதியில் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இரண்டாவதாக தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய இணை வைத்தல் என்று இரண்டாவது பகுதியையும் தெளிவுபடுத்தினார்கள். மூன்றாவது பகுதி தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய இணை வைத்தல். இதற்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது இஅ்திகாது அன்ன கைரல்லாஹி தஆலா யஸ்தஹிக்கு அன் யுஅபத் அவ் ஸர்ஃபு ஷைஇன் மினல் இபாதத்தி லிகைரி என்று இந்த தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய இணை வைத்தலுக்கு ஷேக் அவர்கள் வரைவிலக்கணம் தருகிறார்கள். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கப்பட தகுதியானவர்கள் என்று நம்புவது. அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கப்பட தகுதியானவர்கள் என்று நம்புவது தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க். அல்லது வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது. இப்போ தௌஹீதுல் உலூஹியாவில் ஷிர்க் என்றால் என்ன என்று கேட்டால், வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதுதான் தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க் ஆகும். இந்த ஷிர்க்கை இப்போது ஷேக் தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படும் ஷிர்க் மூன்று வகைப்படும். அதிலே முதலாவது வகை உலூஹியாவில் அல்லாஹுக்கு இணை அல்லது துணை இருப்பதாக நம்புவது. உலூஹியாவில் அல்லாஹுடைய உலூஹியத் என்றால் என்ன? வணங்கப்படுகின்ற அந்த தன்மை. அல்லாஹுடைய வணங்கப்படுகின்ற தன்மையில் அல்லாஹுக்கு இணை துணை இருப்பதாக நம்புவது முதலாவது வகை ஷிர்காகும். சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக சொல்லுவார்கள்.
அதே போன்று இந்துக்களிடத்திலே இது நிறைய இருக்கிறது. அதே போல யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று அல்லது கடவுள் என்று சொல்வார்கள். சில ஷியாக்களிடத்தில் இந்த நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உலூஹியத் இருக்கிறது என்று. அந்த வகையிலே அவர்கள் சில நேரங்களில் பெயர் வைப்பார்கள். அப்துல் ஹுசைன், அப்துல் ஹுசைன் என்று பெயர் வைக்கிற நோக்கம் ஹுசைனுடைய அடிமை என்கிற அர்த்தத்தில். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெய்வீகத்தன்மை உள்ளவர். அப்துல் அலி, அப்துல் அலி என்று பொதுவாக வைக்கலாம். அல்லாஹுடைய சிஃபத் என்ற அடிப்படையில் அப்துல் அலி வைக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இலக்கு வைத்து அப்துல் அலி என்று வைப்பது ஷிர்குல் அக்பர் ஆகும். அதே போன்று சிலர் சூஃபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை இருப்பதாக நம்புகிறார்கள். உலூஹியத்தில் அவர்களுக்கு பங்கு இருப்பதாக நம்புவார்கள். உதாரணமாக மறைவான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவார்கள். பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிப்பார்கள். இப்படி அவர்கள் நினைத்துவிட்டு பிள்ளைகளுக்கு அப்துர் ரசூல் என்று பெயர் வைப்பார்கள். அப்துல் ரசூல் என்றால் ரசூலினுடைய அடிமை. இது ஷிர்குல் அக்பர், உலூஹியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஷிர்க் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இபாதா மஹ்தாவில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது. தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய இரண்டாவது ஷிர்க் இபாதா மஹ்தா. ஏற்கனவே நாம் தனி ஒரு பாடத்திலே இபாதா என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். இபாதாவை ஷேக் அவர்கள் இபாதா மஹ்தா, இபாதா கைரு மஹ்தா என்று பிரித்திருக்கிறார்கள். இபாதா மஹ்தா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா தரும் போதே இபாதத்தாகவே அதை தந்திருக்கிறார். இதுதான் இபாதா மஹ்தா, தனி இபாதத். இபாதா கைர் மஹ்தா என்றால் அது அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கும் போது இபாதத்தாக வழங்கியது அல்ல, நம்முடைய எண்ணத்தின் மூலம் அது இபாதத்தாக மாறும். உதாரணமாக சாப்பிடுவது, பகல் சாப்பிடுகிறோம், அது இபாதத் அல்ல. சஹர் சாப்பிடுகிறோம், இபாதத்தாக மாறுகிறது. இப்போ எண்ணத்தை வைத்து அந்த அமல் இபாதத்தாக மாறுவது இபாதா கைர் மஹ்தா. அப்ப இபாதா மஹ்தாக்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஒரு ஷிர்காகும். இதுல மிக பிரதானமானது துஆ. இபாதா மஹ்தாவில் மிக பிரதானமானது துஆ. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள். அத்துஆஉ முஹுல் இபாதா என்ற ஒரு ரிவாயத் வருகிறது, ஆனால் அது தஈஃபானது. பிரார்த்தனை வணக்கத்தின் மூளை என்று வரக்கூடிய ரிவாயத் பலவீனமானது. அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று வரக்கூடிய ரிவாயத் சஹீஹானது. இப்ப பிரார்த்தனை அதுதான் வணக்கம். அப்ப வணக்கத்தின் மிக முக்கியமான அம்சமாக காணப்படுவது பிரார்த்தனை தான். இப்ப பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றால் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்கு அன்றி நான் படைக்கவில்லை. அவ பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் போதுமா? அது அர்த்தம் அல்ல. இபாதத்தில் பிரதான இடத்தை வகிப்பது பிரார்த்தனை. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது அல் ஹஜ்ஜு அரஃபா என்றார்கள். ஹஜ் என்றால் அரஃபா தான் என்றார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா தான் என்று சொல்கிறார்கள். ஹஜ் அரஃபா தான் என்று சொன்னால் அரஃபாவில் போய் ஒருவர் தங்கிவிட்டு வந்தால் ஹஜ் நிறைவேறி விடுமா? இல்லை. அது ஹஜ்ஜினுடைய மிக பிரதானமான ஒன்று. அரஃபாவில் ஒருவர் தங்காமல் ஏனைய அனைத்தை செய்தாலும் ஹஜ் நிறைவேறார். சஃபா மர்வா தவாப் செய்கிறார், சஃபா மர்வாவுக்கு இடையில் சாய் செய்கிறார், மினாவிலே தங்குகிறார், ஜமராத்திலே கல்லறிகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அரஃபாவில் அவர் தங்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ் சேராது. அதே போன்றுதான் இபாதத் என்பதில் துஆ ஒருவரிடம் இல்லை என்றால் அவர் ஒரு அப்தாக, இபாதத்தை நிறைவேற்றிய ஒரு அடிமையாக இருக்க முடியாது. இந்த இபாதத் ஏன் அதுதான் துஆ அதுதான் இபாதத் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், துஆ கேட்கும் போது ஒரு மனிதன் தான் அடிமை என்பதை உணர்கிறான். மற்ற எல்லா சந்தர்ப்பம் தொழுகை
ஒரு பழக்க தோஷத்தில் கூட தொழலாம். அவன் ஒரு ரூட்டினாக தொழுகை நிறைவேற்ற முடியும், அல்லது ஜக்காத்தை சும்மா கொடுக்க முடியும் நியத்தில்லாமல். எல்லா வணக்கங்களையும் அப்படி செய்ய முடியும். ஆனால் பிரார்த்தனை செய்யும் போது அவனுடைய உள்ளம் அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன் என்பதை ஏற்றுக்கொள்ளும். எனவேதான் அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் யாராவது செய்வாராக இருந்தால் அவர் தௌஹீதுல் உலூஹியாவில் ஷிர்க் செய்கிறார். பெரும்பாலும் ஜாஹிலிய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் இதை செய்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. எனவே அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் ஒருவர் பிரார்த்தனை செய்வாராக இருந்தால் அவர் ஷிர்குல் அக்பரை செய்கிறார். ஏன்? இபாதா மஹ்லா ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு அவர் திருப்பி இருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு ஹவுஃப். ஹவுஃப் என்றால் பயம். இந்த பயத்தை ஷேக் அவர்கள் 4ஆக பிரிக்கிறார்கள். இபாதா மஹ்லாக்குள் ஹவுஃபை கொண்டு வந்து இந்த ஹவுஃபில் எப்படி ஷிர்க் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஹவுஃப் பயம் என்பதை 4 வகையாக பிரிக்கிறார்கள். அதிலே முதலாவது வகை அல்லாஹ்வை அஞ்சுவது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், வலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கே பயப்படுங்கள். வலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை அஞ்சுவது. இரண்டாவது இயற்கையான பயம். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு சிங்கம் என்றால் பயம், புலி என்றால் பயம், அதே போன்று நெருப்பு என்றால் பயம், துப்பாக்கி என்றால் பயம். இது இயற்கையாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பயம். மூன்றாவது பயம் ஷிர்கை ஏற்படுத்தும் பயம். மூன்றாவது பயம் என்ன? ஷிர்கை ஏற்படுத்தும் பயம். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அந்த பயம் இல்லை, ஷிர்கை ஏற்படுத்தும் பயம். வெரி குட். அல்லாஹ்வுக்கு பயப்படுவது போல வேறு யாருக்கும் பயப்படுவது. ஒரு தர்காரிக்கு அந்த தர்காவை பற்றி பேச பயம். ஏன் பயம்? ஏதாவது நடந்துடும், குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்துடும், அல்லது நமக்கு ஏதாவது நடந்துவிடும். இப்படி பயப்படுவது ஷிர்காகும். அவுலியாக்கள் ஏதாவது செய்து விடுவார்கள். வெரி குட், மாஷா அல்லாஹ். அது ஒரு ஷிர்கான பயம். இந்த துண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ்கள் வெளியிடுவாங்க, வெளியிட்டு இது 1000 பிரதிகள் அடித்து வெளியிட்டால் உங்களுக்கு இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய தேவை நிறைவேறும், அது நடக்கும், இது நடக்கும். இதை நீங்கள் கிழித்து வீசினால் உங்களுக்கு தீங்கு நடக்கும். அதை கிழித்து வீசிட்டு வந்து தூங்க முடியாமல் இருப்பது ஷிர்க். அது அந்த குறிப்பு வர்றதில் எழுதியிருக்கிறேன். அது மாதிரி இப்போ இமெயில், SMS இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணலைன்னால் உங்களுக்கு ஏதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோரும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நமக்கு தௌஹீத் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு அருள். தௌஹீத் கிடைக்காத மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். தீன் இல்லாமல் இருக்கிற கூட்டம் அது வேறு. அதுக்கு கடவுளை பற்றி நம்பிக்கையும் இல்லை, அவுலியாவை பற்றி நம்பிக்கையும் கிடையாது. அது ஒரு நாஸ்திய டைப்ல அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் தீனை ஏற்றுக்கொண்ட மக்களில் நீங்கள் பார்த்தால் நிம்மதியை இழந்திருக்கிறவர்கள் அதிகம். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஒருவர் ஈமான் கொண்டு ஈமானுடன் ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் அம்ன் இருக்கிறது. அம்ன் என்றால் என்ன? செக்யூரிட்டி, பாதுகாப்பு, அமைதி, நிம்மதி எல்லாம் அவர்களுக்கு தான் இருக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். உண்மையிலேயே இந்த ஷிர்க்ல இருந்து தௌஹீதுக்கு வந்தவர்களுக்கு தௌஹீதினுடைய பெருமதி புரியும். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மல்லா யாரிஃபில் ஜாஹிலியா லா யாரிஃபில் இஸ்லாம். ஜாஹிலிய தெரியாதவனுக்கு இஸ்லாத்தின் பெருமதி புரியாது என்றார்கள். ஜாஹிலியத்தில் இருந்து விட்டு இஸ்லாத்திற்கு வந்தால் இஸ்லாத்தின் பெருமதி அவருக்கு புரியும். ஷிர்கில் இருந்து விட்டு தௌஹீதுக்கு வந்தால் தௌஹீதினுடைய பெருமதி புரியும்.
சும்மா ஒரு கபரை நோக்கி விரலை நீட்டினால் கூட அந்த விரலுக்கு ஆபத்து வந்து விடும் என்றுதான் அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஷிர்கை ஏற்படுத்தக்கூடிய பயம். அல்லாஹ்வை தவிர நமக்கு நன்மை செய்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர நமக்கு தீங்கிழைப்பவர்கள் யாரும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றிக்கொண்டு அவரிடம் சொல்கிறார்கள், சின்ன பையனாக இருக்கும்போது, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நட, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அவனுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ பார்ப்பீர். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இஅலம், அறிந்துகொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத், இந்த உம்மத்தே ஒட்டுமொத்த சமுதாயமே உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தாலும் அந்த நன்மை அவர்களால் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து உமக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அந்த தீமை நடக்காது. ருஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் ஸுஹுஃப், பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனுக்கு போதனை செய்கிறார்கள். இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீத் உள்ள ஒருவன் இந்த அவுலியாக்களுக்கு, சிலைகளுக்கு, வேறு இவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய யாருக்குமே பயப்பட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே பயப்படுவார்கள். ஷிர்கை ஏற்படுத்தும் பயம் என்பது இது. நான்காவது ஒரு பயம் இருக்கிறது, ஹராமான பயம். என்ன ஹராமான பயம் என்றால்? வெரி குட். இப்ப நல்ல ஒரு உதாரணம் அது. இப்ப வக்து வந்திருக்கும், அந்த வக்து வந்த நேரத்தில் கடையை மூடிட்டு போனோமாக இருந்தால் நஷ்டம் வந்துவிடும் என்று நினைப்பது, அப்படி நினைப்பது ஹராமான பயம். வேற சகுனம் பார்க்கறது ஷிர்க். இது அந்த அவுலியாக்களுக்கு அல்லது சிலைகளுக்கு எல்லாம் பயப்படுவது, அல்லது இப்படி துண்டு பிரசுரத்தை எரித்தால் இது நடக்கும் என்று சொல்லுவதெல்லாம் ஷிர்க், ஷிர்குல் அக்பர். ஹராமான பயம் ஒன்று இருக்கிறது. என்ன பயம்? சகோதரர் சொன்ன மாதிரி டைமுக்கு கடையை மூடினால் பிசினஸ் லாஸ்ட் ஆயிரும், ப்ராஃபிட் இல்லாமல் போயிடும் என்று பயப்படுறது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு இன்டர்வியூ போவாங்க, அழகா தாடி வச்சுட்டு இருப்பார். இன்டர்வியூ போகும்போது ட்ரிம் பண்ணிட்டு போவார் அல்லது சேவ் பண்ணிட்டு போவார். என்ன, ஜாப் கிடைக்காம போயிடும் என்று பயம். இப்படி பயப்படுவது ஹராமாகும். இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஸ்க் தருபவன் அல்லாஹ், தெளிவாக இருக்க வேண்டும். எனவே தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்கில் இரண்டாவது வகை இபாதா மஹ்லா, ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு திருப்புவது. அதிலே பிரார்த்தனை ஒரு உதாரணம், ஹவுஃப் இன்னும் ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் மஹப்பா, நேசம். இந்த நேசத்தை ஷைத்தானுக்கு பயப்படுவதும் ரெண்டு நிலையில வரும். ஒன்று ஹராமானதுக்குள்ளே வரும், ஷிர்க்குள்ளே வரும். வறுமை, இப்போ உதாரணமாக வறுமை ஏற்படும் என்று பயிர்றது. குழந்தை, குழந்தையை தருவது அல்லாஹ். நமக்கு ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும் என்று பர்த் கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு வகையான பயம். இந்த பயத்தை ஏற்படுத்துவது யாரு? ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த இடத்துல யாருக்கு பயப்படுறோம்? நம்ம ஷைத்தானுக்கு பயப்படுறோம். இது ஹராம். இது போக ஷைத்தான் நமக்கு ஏதாவது செய்து விடுவான் என்று ஜின்களை வைத்து காட்டக்கூடிய பயம் இருக்கிறது. இப்படி பயப்படுவது என்பது ஷிர்காக மாறும். உதாரணமாக, ஜின்னை வைத்து என்னை கொன்று விடுவார்கள், ஜின்னை வைத்து எனக்கு அப்படி செய்து விடுவார்கள், இப்படி செய்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைப்பது ஜின்னும் அந்த ஷைத்தானும் ஜின்களில் ஒருவன். அந்த வகையில் இப்படியான அல்லாஹ் ஒருவனால் மாத்திரமே செய்ய முடியுமான ஒரு விஷயத்தை ஷைத்தான் செய்வான் என்று பயப்பட்டால் அது ஷிர்கானதாகும்.
ஷைத்தானை பொறுத்தவரையில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்முடைய எதிரி. ஷைத்தானை பொதுவாக நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அவனிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். அது ஷிர்காக மாட்டாது, ஹராமானதும் இல்லை, அது வாஜிப். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று அஊது பிரப்பின் நாஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே 3 வகையாக இந்த ஷைத்தானை பயப்படுவது இருக்கிறது. ஒன்று, ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பயப்படுவது. இந்த ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பயப்படுவது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அவனுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று ஹராமான பயம், அதாவது வறுமை ஏற்படுத்தி விடுவோம், அந்த அதிகமாக குழந்தை வருவது வறுமை ஏற்படுத்தி விடும் என்று ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு பயப்படுவது ஹராம். அடுத்ததாக ஷைத்தான் அல்லாஹ் செய்வது போன்று ஏதாவது ஒன்றை நமக்கு செய்வான், நம்மை அழித்து விடுவான் அல்லது நமக்கு நோயை ஏற்படுத்தி விடுவான் என்று பயப்படுவது ஷிர்காகும். இபாதா மஹ்லாவில் உள்ள ஒன்றுதான் மஹப்பா. இபாதா மஹ்லாவில் உள்ள ஒன்றுதான் மஹப்பா. மஹப்பா என்றால் அன்பு, நேசம் என்பது பொருளாகும். இதை ஷேக் அவர்கள் 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று, கடமையான மஹப்பத். கண்டிப்பாக அந்த நேசம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி நேசம் வைப்பது வாஜிப். என்ன நேசம் அது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பது கடமையான நேசம். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அதை நமக்கு வலியுறுத்துகிறார். பல ஹதீஸ்கள் அந்த செய்தியை நமக்கு வலியுறுத்துகின்றன. இரண்டாவது மஹப்பா இயற்கையான மஹப்பா. இயற்கையான மஹப்பத் என்ன? பெற்றோருக்கு பிள்ளைகளின் மீது ஏற்படக்கூடிய மஹப்பத், பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மீது ஏற்படக்கூடிய மஹப்பத், நண்பர்களுக்கு நண்பர்களின் மீது ஏற்படக்கூடிய மஹப்பத், பெரியவர்களுக்கு சிறியவர்கள் மீது ஏற்படக்கூடிய மஹப்பத். இந்த மஹப்பத் இயற்கையானது. ஆனால் இந்த மஹப்பத் ஒரு ஒரு ஹராமான நிலைக்கு நம்மை விட்டு செல்லக்கூடாது. ஹராமான நிலைக்கு என்று சொன்னால், ஒன்று, அந்த மஹப்பத் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்லுகிற நிலைக்கு வரக்கூடாது. இப்ப நீங்கள் பிற சமுதாயங்களில் போய் பார்த்தால் பெற்றோரை நேசிப்பார்கள். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? ஸ்ரீலங்காவில எல்லாம் காலில் விடுவாங்க. இந்த நேசம் ஹராமானது. இப்படி ஒரு முஸ்லிம் செய்தால் ஹராமானது. இப்ப முஸ்லிம் சில ஷேக்மாரை நேசிக்கலாம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஷேகை நேசிக்கலாம், உலமாக்களை நேசிக்கலாம். உலமாக்களை ஷேகை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய காலில் விழுவது, அவருடைய கையை முத்தமிடுறது அனுமதிக்கப்பட்டிருக்கு. கையை முத்தமிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நெற்றியை முத்தமிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலில் விழுவது, அவருடைய செருப்பை தூக்குவது, அந்த தஅதீம், செருப்பை தூக்குறதும் கூடும். எப்படியான நிலையில்? ஹிதுமத் என்ற அடிப்படையில் அவரை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகாமல் அவருக்கு ஹிதுமத் செய்தல் என்ற அடிப்படையில் செருப்பு தூக்குறது தடை செய்யப்படலை என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செருப்பை கலட்டி விடுவார் யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு. ஷூ போட்டிருப்பாங்க, ஹுஃப் அணிந்திருப்பாங்க. முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கலட்டி விடுவார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் அதை சுத்தமான நிலையிலேயே அணிந்தேன், விடுங்கள்னு சொல்லுவாங்க. தயமம் செய்யறது, இந்த உது செய்யும் போது காலை கழுவுவதற்காக வேண்டி அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த வேலையை செய்யும் போது மனதில் அவரை கடவுளுடைய நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகிற நேசம் ஹராமான நேசமாகும். அது ஹராம் என்பதை விட ஷிர்காகிவிடும். இதற்கு மிக பொருத்தமான உதாரணம் ஷேഖിட காலில் விழுவது, ஷேக் சொல்ற எல்லாவற்றையும் செய்வது, ஷேக் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்வது. அது ஹராம் என்றும் பார்ப்பதில்லை, ஹலால் என்று பார்ப்பதும் கிடையாது. அதே மாதிரி பெற்றோருடைய காலில் விழுவது, பெற்றோர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்வது, இவை ஹராமான நேசம். ஷிர்கான மஹப்பா என்ன? ஷிர்கான மஹப்பா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 165வது வசனத்தில் சொன்னான், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள்,
அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுக்கு பதிலாக சிலரை எடுத்துக்கொள்வார்கள், அல்லது அவனுக்கு நிகராக சிலரை ஆக்கிக் கொள்வார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அந்த அவர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை அல்லது அந்த பொருட்களை நேசிப்பார்கள். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று ஒரு மனிதனையோ அல்லது ஒரு சிலையையோ அல்லது ஒரு கபரையோ ஏதோ ஒன்றை ஒரு மனிதன் நேசிப்பானாக இருந்தால் அந்த நேசம் ஷிர்கான நேசமாகும். அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும்? அவன் சூரத்து தௌபாவில் 8 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து தௌபாவில் 8 விஷயங்களை சொல்றான். என்னென்னது? குல் இன் கான ஆபாஉக்கும், பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவி, கணவன், குடும்பம், வியாபாரம், பொருளாதாரம், வீடு. அந்த 8ஐயும் நோட் பண்ணி பாருங்க. பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவி அல்லது கணவன், குடும்பம், அதற்கு பிறகு வியாபாரம், பொருளாதாரம், வீடு. சூரத் தௌபா 24வது வசனம். உண்மையிலே ஒரு மனிதன், என்ன நான் எடுத்துக்கிட்டால், உங்களை நீங்க எடுத்துக்கொண்டால், எதற்காக நீங்கள் தொழில் செய்கிறீர்கள், எதற்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்றால் நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் இந்த 8ல் உண்டா வரும். நம்ம இந்த உலகத்தில் வாழுவது இந்த 8ல் ஒன்றுக்காகத்தான், அல்லது 8க்காகவும். இதை தவிர வேற ஒரு ஆன்சர் நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப இந்த 8ஐயும் விட அதிகமாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதையும் ஒரு மூமின் நேசிக்க வேண்டும். அந்த மஹப்பத் வரவில்லை என்றால் அவன் ஃபாசிக். இந்த 8ஐயும் விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்றால் ஃபாசிக். இந்த 8ஐயும் விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்றால் அவன் யாரு? ஃபாசிக். ஃபாசிக்னா யாரு? பாவி. இந்த 8ஐயும் விட அதிகமாக ஜிஹாதை நேசிக்கவில்லை என்றால் அவன் ஃபாசிக். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் யார் என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த 8ஐயும் விட அதிகமாக இந்த 3ம் நமக்கு நேசத்திற்குரியதாக இருக்கிறதா என்று பாருங்க. இந்த அளவு நேசத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவது கொடுத்தால், நான் என்னுடைய தலைவருக்காக உயிரை கொடுப்பேன் என்று ஒருவன் சொல்கிறான். இவன் யாரு? முஷ்ரிக். முஷ்ரிக் இவன். இது ஷிர்கான மஹப்பத். ஒரு முஸ்லிமிடம் இது வர முடியாது. தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், மண்ணுக்காக உயிரை கொடுப்பேன், இப்படியெல்லாம் சொல்வது தெளிவான ஷிர்க். அல்லாஹ்விட அதிகமாக மண்ணை நேசிக்கிறான், அல்லது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக மண்ணை நேசிக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை யாருக்காக கொடுக்கலாம்? அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் கொடுக்கலாம். அப்ப ஷிர்கான மஹப்பத் என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்கிற அளவுக்கு அல்லது அதைவிட அதிகமாக ஒருவன் ஏனையவற்றை நேசிப்பானாக இருந்தால் அது ஷிர்கான நேசமாக கருதப்படும். இது தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்காகும், ஷிர்குல் அக்பர். அடுத்ததாக ரஜா. இபாதா மஹ்லாவில் ஒன்றுதான் இபாதா கல்வி. அதெல்லாம் இபாதா மஹ்லாவை நம்ம பல வகையா பார்த்தோம். பதனியா, மாலியா, கல்பியா. புரிஞ்சுட்டா? பதனியாண்டா உடலால் செய்யக்கூடியது, மாலியாண்டா பொருளாதாரத்தால் செய்யக்கூடியது, கல்பியாண்டால் உள்ளத்தால் செய்யக்கூடியது. இந்த மஹப்பத், ஹவுஃப், ரஜா எல்லாம் கல்பியா, உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதா மஹ்லா. ரஜா என்பது என்னென்றால் ஆதரவு வைப்பது, ஹோப். ஆதரவில் எப்படி ஷிர்க் வரும் என்றால், ஒரு படைப்பினத்திற்கு முடியாத ஒன்றை அந்த படைப்பிடமிருந்து எதிர்பார்ப்பது. உதாரணம், மனிதனால் முடியாத ஒன்றை மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்பது, நம்புவது. உதாரணமாக ஒரு டாக்டர் இவர் என்னுடைய நோயை குணப்படுத்துவார் என்று நம்புவது. அவர் டாக்டரினால் நோயை குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது.
நோயை குணப்படுத்துவன் யாரு? அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் குணத்தை தருவான். அல்லாஹு ஹுவ ஷாஃபி, அல்லாஹ் தான் ஷாஃபி, நோயை குணப்படுத்துபவன். இப்ப நோயை குணப்படுத்துகிற ஆற்றல் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டராக இருந்தாலும் அவரினால் நோயை குணப்படுத்த முடியாது. இப்ப மனிதன் போய் அவரிடம் நீங்கள் என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்று ஆதரவு வைத்தால் ஷிர்காக மாறும். அறியாமையினால் நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு சபப், அவர் மருந்து தருபவர். டாக்டர் என்பவர் மருந்து தருபவரை தவிர நோயை குணப்படுத்துபவர் அல்ல. எல்லோருக்கும் மருந்து தர முடியாது. மருந்தை படித்தவர் தான் மருந்தை தர முடியும். எந்த நோய்க்கு என்ன மருந்து என்று மருந்தை, மெடிசினை படித்தவரால் தான் மருந்தை தர முடியும். ஆனால் நோயை குணப்படுத்தவரால் முடியாது. சிலர் என்ன செய்யறாங்க, அப்படி நம்புறாங்க, சிலர் வாயால சொல்றாங்க, அந்த டாக்டர் மட்டும் இல்லைண்டா இந்த புள்ள மூத்தாயிருக்கு, கைராசியான டாக்டர். இதெல்லாம் ஷிர்க். அப்ப தெளிவாக அந்த மக்கள் மத்தியில் அந்த உணர்வை ஊட்ட வேண்டும். நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேறு யாரும் நோயை குணப்படுத்த முடியாது. டாக்டர்களிடம் போக வேண்டுமா கூடாதா? போக வேண்டும், வாஜிப். ததாவு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ததாவு, நோய் வந்தால் நோய்க்கு மருத்துவம் செய்யுங்கள். வலா ததாவு பிஹராம், ஆனால் ஹராமான முறையில் மருத்துவம் செய்யாதீர்கள். மா அன்ஸல் அல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா, எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினாலும் அதற்கு மருந்தையும் சேர்த்து இறக்கியிருக்கிறான். எனவே நாம் ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது இந்த நோய்க்கு மருந்து இல்லை என்று. என்ன சொல்லலாம்? மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லலாம். இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றுதான் சொல்லலாமே தவிர மருந்து இல்லை என்று ஒரு முஃமினுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஏனென்றால் மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா, அலிமஹு மன் அலிமஹு வ ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, அதை அறிந்தவன் அறிந்து கொள்வான், அறியாதவன் அறியாமல் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், நோய்க்கு மருந்து அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிற மருந்து செட்டானால் நோய் குணமாகும் என்றார்கள். அந்த நோய்க்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற மருந்து மெச்சானால் நோய் குணமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ்தான். அதற்காக வேண்டி நான் பெரிய தௌஹீத்வாதி என்று சொல்லிட்டு வைத்தியம் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ததாவு, நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வைத்தியத்தில் ஆன்மீக ரீதியான வைத்தியத்தை முற்படுத்தலாம். ஆன்மீக ரீதியான வைத்தியம் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில மருந்துகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அப்படியான மருந்துகளை நம்ம செய்யலாம். உதாரணமாக இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு அழகான புக் இருக்கிறது, அத்திப்புன் நபவி, இங்கிலீஷ்லையும் மொழிபெயர்த்தேன், ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மருத்துவம் என்று. 2 பேர் வந்து சேர் இல்லாம போறாங்க. அப்ப இந்த திப்புன் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த புக்கில் அவர் சொல்லும்போது சொல்றார், நான் மக்காவில் சில காலங்கள் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு பல நோய்கள் வந்திருக்கின்றன. அந்த நோய்களுக்கு நான் செய்த மருத்துவம் அஜுவா பேரிச்சம்பளமும் ஜம்சம் நீரும் தான். அதோட சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹா. அஜுவா பேரிச்சம்பளம், ஜம்சம் தண்ணி, சூரத்துல் ஃபாத்திஹா. இதை நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஷிஃபா என்று சொல்லிவிட்டார்கள். எனவே நிச்சயமாக அதில் ஷிஃபா இருக்கும். எல்லா மெடிசனும் நம்முடைய நம்பிக்கையினால் தான். மேக்சிமம், அதாவது ஒரு மருந்தை பொறுத்தவரையில் அதிலே ஒரு நோயாளியினுடைய நம்பிக்கை என்பது பிரதானமானது. எனவே நாம் இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம், அஜுவா பேரிச்சம்பழம், தேன், அதுபோல ஒட்டகத்தினுடைய சிறுநீர், பசுவினுடைய பால், இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மருத்துவ
அம்சங்கள். எனவே இவற்றை நாம் பயன்படுத்த விரும்பினால் தடை இல்லை, நாம் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். இதனோடு தான் நான் நிற்பேன் என்று நிற்க வேண்டிய அவசியமில்லை. இதையும் தாண்டி ஏனைய மருத்துவங்களையும் நாம் செய்யலாம். இஸ்லாம் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. எனவே அல்லாஹ் ஒரு அடியானால் முடியாத ஒன்றை அவனிடமிருந்து எதிர்பார்ப்பது ஷிர்குல் அக்பராகும். ஒரு அடியானால் முடியாத ஒன்றை அவனிடமிருந்து எதிர்பார்ப்பது ஷிர்குல் அக்பராகும். உதாரணமாக டாக்டர்களிடம் குணத்தை எதிர்பார்ப்பது, சுகத்தை எதிர்பார்ப்பது, அதே போன்று அவுலியாக்களிடம் அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய சில பெரியார்களிடம் குழந்தைகளை எதிர்பார்ப்பது. சிலர் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் ஏதாவது தர்காவுக்கு போய் அந்த தர்காவில் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை தருவார்கள் என்று நம்புவது. அல்லது சில பெரியார்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் நம்ம கேட்டால் குழந்தை கிடைக்கும் என்று நம்புவது. அதே போன்று சில மரங்களை நம்புவது. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் அரேபியாவில் இருந்திருக்கிற அந்த பழக்கம். ஒரு காய்க்காத பேரிச்சம்பரம் இருந்திருக்கிறது. அந்த மரத்தை மக்கள் என்ன நம்பினார்கள் என்றால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த மரத்தில் ஏதாவது நேர்ச்சி செய்து கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று. இன்றைக்கும் இந்த கல்ச்சர் இந்துக்களிடம் இருக்கிறது. தொட்டில் கட்டி தொங்க விடுவார்கள். அதே போன்று நம்முடைய கொள்கை தெரியாத, தௌஹீத் தெரியாத பாமர முஸ்லிம்களிடமும் இருக்கிறது. குழந்தை இல்லைன்றால் ஏதாவது ஒரு மரத்துக்கு போய் கட்டுறது, அல்லது ஏதாவது தர்காவுக்கு போய் அந்த தர்காவில் இருக்கிற வேலில கட்டிவிட்டு வரக்கூடிய நிலையை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரஜாவில் ஏற்படக்கூடிய ஷிர்காகும். அதே போன்று இபாதா மஹ்லாவில் ஒன்றுதான் தபஹ், வெளிப்படையானது. இது பதனியா. தபஹ் என்றால் என்ன? அறுத்து பலியிடுவது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய ரப்புக்காக தொழுது, உன்னுடைய ரப்புக்காக நீ அறுத்து பலியிடும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது ஷிர்குல் அக்பராகும். இதுவும் இன்றைக்கு பரவலாக முஸ்லிம்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள், யாராவது ஒரு வலிக்காக வேண்டி, யாராவது ஒரு வலியுடைய பெயரில் நேர்ச்சி செய்வார்கள். அந்த வலியிடம் தங்களுடைய தேவைகளை முறையிட்டு விட்டு தேவைகள் நிறைவேறிய பிறகு அவர்களுக்காக அறுத்து பலியிடுவார்கள். இன்னும் சிலர் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஜின்களுக்கு அறுத்து பலியிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பேய் பிசாசிகளுக்கு அறுத்து பலியிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் ஷிர்குல் அக்பராகும். அதே போன்று நதிர் என்றால் நேர்ச்சி செய்வது. நேர்ச்சி செய்வதை பொறுத்தவரையில் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே நேர்ச்சி செய்யுங்கள் என்று வலியுறுத்தப்படவில்லை. அறுத்து பலியிடுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வகையான அறுத்து பலியிடல்கள் இருக்கின்றன. இஸ்லாம் வலியுறுத்தின ஹஜ்ஜில கொடுக்கக்கூடிய ஹதி இருக்கிறது, உதுஹியா இருக்கிறது, அதே போன்ற அகீகா இருக்கிறது. இப்படியாக அறுத்து பலியிடுவது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நேர்ச்சியை பொறுத்தவரையில் எங்குமே வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் நேர்ச்சை செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வலியுறுத்தப்படவில்லை, அனுமதிக்கப்பட்டிருக்க, தடை செய்யப்படவில்லை. நேர்ச்சை செய்வது ஒரு சிறந்த அம்சம் அல்ல. நேர்ச்சி செய்வது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேர்ச்சையின் மூலம் ஒரு மனிதனால் எந்த ஒன்றையும் அடைந்து கொள்ள முடியாது. அதன் மூலம் மேக்சிமம் அவனுக்கு கிடைப்பது என்ன? அவனுடைய கஞ்சத்தனம் போய்விடும் என்றார்கள். இப்ப நேர்ச்சை செய்து விட்டானாக இருந்தால் அவன் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்து விட்டால் அறுத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்ப நேர்ச்சி இல்லாம சும்மா நினைத்தான் என்றா செய்ய மாட்டான். ஒரு கஞ்சனாக இருந்தால் அவனுடைய கஞ்சத்தனத்தை இந்த நேர்ச்சை போக்குமே தவிர நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற ஒரு லஞ்சம் என்று யாரும் நினைத்து விடக் கூடாது. யா அல்லாஹ், நீ என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றினால் உனக்காக நான் ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பானி கொடுப்பேன். இப்ப நான் அல்லாஹ்வுக்கு பெரிய ஒன்று செய்வதாக சொல்லிவிட்டேன், எனவே அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று நினைக்க கூடாது. ஆனால் நேர்ச்சை செய்து விட்டோமாக இருந்தால் அந்த நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். ஏன் ஃபர்லாயினது? கடமையாக்கினது அல்லாஹ் இல்ல, நாமளாக கடமையாக்கி கொண்டோம்.
அந்த நேர்ச்சியை நாமவே நம் மீது கடமையாக்கி கொண்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதை நீ கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இதுல பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு முக்கியமான நிகழ்வுகளின் போது, கஷ்டமான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறாங்க என்றால் உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு உடனே நேர்ச்சி செஞ்சிருவாங்க. சில பெண்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஷேக் நான் வந்து 60 நோன்புகள் நோக்கிறதாக நேர்ச்சி செஞ்சுட்டேன், என்னால் இப்ப முடியுது இல்லை, அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதை நேர்ச்சி செய்யும் போது யோசிச்சிருக்க வேண்டும். இன்னும் ஒரு லேடி வந்து கேட்டாங்க, ஷேக் வந்து நான் ஒரு குழந்தையுடைய பிரச்சனையில மாடரத்து கொடுப்பதாக நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லை, வேற ஏதாவது நான் செய்யலாமான்னு. இப்ப இதை நாம என்ன செஞ்சிருக்கணும்? நேர்ச்சை செய்வதற்கு முன்னாடி யோசித்திருக்க வேண்டும். எனவே செய்த நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இந்த நேர்ச்சை யாருடைய பேரில் செய்யப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய பேர்ல. நோன்போ தொழுகையோ குர்பானியோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரில். அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் தொழுவேன், அல்லாஹ்வுக்காக நான் அறுத்து பலியிடுவேன், அல்லாஹ்வுக்காக நான் இப்படித்தான் நேர்ச்சி செய்ய வேண்டுமே தவிர அவுலியாக்கள் மற்றவர்களுக்கு நேர்ச்சி செய்வது என்பது ஷிர்குல் அக்பராக மாறும். ஆமா, நேர்ச்சை என்பது நம்ம கண்டிஷன் தானே. அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செய்தால், என்னுடைய குழந்தைக்கு குணம் கிடைத்தால் ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுப்பேன், நேர்ச்சி செய்கிறேன். இப்ப நான் எப்போது அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும்? என்னுடைய குழந்தைக்கு குணம் கிடைத்த, என்னோட குழந்தை மூத்தா போயிட்டு நோயோடு, இப்ப நான் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அதுல வந்து இப்ப ஏற்கனவே நம்ம அந்த நோய் சம்பந்தமா பேசினதுக்கு கேட்கிறார். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்குகள் எதுவும் இல்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள் சொன்னாங்க. கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் செல்வாங்க. அப்ப சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் வந்து பார்த்தா சஹாபாக்கள் எல்லோருமே பெரிய சர்ச்சை, இப்படி ஒரு சான்ஸ், கேள்வி கணக்கு இல்லாம சுவர்க்கம் போகக்கூடிய ஒரு எக்ஸெப்ஷனல் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறதா சொல்றான். ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். தூதர்களையும் கேள்வி கேட்போம், மக்களையும் கேள்வி கேட்போம் என்று. இவர்களுக்குள் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் போக போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் யாருக்குரியது? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பேசிட்டு இருக்கிறாங்க. இது சஹாபாக்களுக்கு தான், அல்லது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இப்படின்னு பேசிக் கொண்டிருக்கும் போது பெரிய இறைச்சலாக இருக்கிறது பள்ளிவாசலுக்குள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு சொன்னார்கள், அந்த 70,000 பேரும் யார் என்றால் ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன். ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன். லா யஸ்தர்கூன் என்று சொன்னால் அடுத்தவர்களிடம் போய் தங்களுக்காக வேண்டி ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள். அடுத்தவர்களிடம் போய் தங்களுக்காக ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள். அனுமதி இருக்கிறது. இப்ப நீங்கள் வந்து என்னிடம் ஓதி, எனக்கு கொஞ்சம் ஓதி ஊதுங்கள் என்று சொல்ல அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடியவர்களுடைய பண்புகளில் ஒன்று என்ன? அவர்கள் அடுத்தவர்களிடம் போய் ஓதி ஊதுமாறு, ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். அவங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம். அவர்கள் தங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தடவிக்கொள்வது, முஅவ்விதாத்தை ஓதி தடவிக்கொள்வது அவருக்கு செய்யலாம். அடுத்தவர்களிடம் போய் கேட்கக்கூடாது. அதில் வரக்கூடிய பண்புகள், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அதே மாதிரி அடுத்தவர்களிடம் போய் ஓதி ஊதுமாறு கேட்க மாட்டார்கள். தீயினால் சுட்டு வைத்தியம் செய்ய மாட்டார்கள். ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு வைத்திய முறை அது. இப்போதும் சில கிராமங்களில் இருக்கிறது. ஒரு சீலையை, ஒரு துணி எடுத்து அதை சுற்றி எண்ணெயில், ஆயிலில் அதை பொடுத்தி போட்டு பிறகு அதை அதில் நெருப்பை மூட்டி அதை கொண்டு, உதாரணமாக ஆணி ஏறிய இடமாக இருந்தால் அந்த இடத்தை சுடுவார்கள். இது போன்ற ஒரு வைத்திய முறை அந்த காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய ரப்பின் மீதே பூரணமாக தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
உதவி கேட்கிறேன்டா இல்லை, அதில் வராது. எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்றது வராது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜிக்கு போகும்போது அவரிடம் சொல்லுகிறார்கள், எனக்காக துவா செய்யுங்கள் என்று. அதே போன்று நிறைய சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குழந்தைகளை கொடுப்பாங்க, இந்த பிள்ளைக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தப்பு என்று சொல்லியிருந்தால் சுட்டி காட்டியிருப்பார்கள். இந்த ஹதீஸ்ல அது இல்லை, அதாவது இதுக்குள்ள வராது என்று இருந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த 70,000 பேருக்குள்ள அது வராது என்று இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சேர்த்து குறிப்பிட்டிருப்பார்கள். அது நேர்ச்சியாகாது. இப்போ உதாரணமா கேள்வி என்னண்டா இருக்கு, பெண்கள் டைம் இருக்கு, நிறைய இருக்கு. என்னண்டா இப்போ உதாரணமா நான் சோகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், இருக்கும்போது நிறைய பேர் பார்க்க வராங்க. அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். அப்துல் ரஜாக் பாய் வந்து சொல்றார், ஷேக் நீங்க கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு ஐசியூல இருக்கிற நேரம் நான் ஒரு நேர்ச்சி செய்தேன், அல்லாஹ் இப்படி முபாரக் மதனிக்கு சுகத்தை கொடுத்தால் நான் ஒரு ஆடர்த்து கொடுப்பேன், நேர்ச்சி செஞ்சிருக்கேன், நீங்க கொடுத்துருங்க. இவரை நேர்ச்சி செய்ய சொல்லி நான் சொல்லலே, அதனால நான் அதை நிறைவேற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. முபாரக் மதனி நிறைவேற்றுவார் என்று அவர் நேர்ச்சி செய்யவும் முடியாது. முபாரக் மதனிக்கு சுகம் கிடைத்தால் அவர் நிறைவேற்றுவார், ஆடரத்து ஐக்கிய மாணவர்களுக்கு விருந்து கொடுப்பார் என்று அவர் நேர்ச்சி செய்ய முடியாது. அவர் நேர்ச்சி செய்யலாம், ஒரு குணம் கிடைத்தால் யாரெல்லாம் நான் 2 ரக்காத் உனக்காக தொழுவேன் என்று அவர் நேர்ச்சி செய்தால் அவர் நிறைவேற்றிவிட்டு போக வேண்டியது அவருடைய கடமை. நம்ம அனுமதி இல்லாம நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒருத்தர் ஓதி பார்த்துட்டாங்க, அவங்க ஓதி விட்டாங்க, இது நம்ம மேல குற்றமா? இல்ல, அந்த இஸ்திர்காக்குள்ள வராது. கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போகக்கூடிய 70,000 பேருக்குள்ள இப்ப நான் படுத்துட்டு இருக்கிறேன் சோம் இல்லாம, டீன் வந்து எனக்கு ஓதி ஊதிட்டு போறார். இப்ப வந்து நான் அவரிடம் ஓதி ஊத சொன்னேனா? இல்ல. எனவே அந்த 70,000 லிஸ்ட்ல இருந்து நான் போக மாட்டேன், கேட்க மாட்டாங்க, தெளிவாகவே இருக்கிறது. புரியல? இல்லை, அது நம்ம அதை விரிவாக அதை லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஜிக்கலாக யோசித்தோம் என்றால் என்னென்ன மூலம் பதில் வரும், கடைசியில் வழிகட்டில் போய் நிற்க வேண்டிய. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்றா, நேர்ச்சியை என்கரேஜ் பண்ணல முதல் விஷயம். 2வது, நீங்கள் நேர்ச்சி செய்தால் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. நம்ம அந்த அளவோடு நின்று கொண்டோம் என்றால், நுசூஸோடு நின்று கொண்டோமாக இருந்தால் நிறைய வழிகேடுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நமக்கு மனம், அதாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டுட்டோம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மை என்றும் ஏற்றுக்கொண்டு விட்டோம், குர்ஆனும் ஹதீஸும் தான் நேர்வழி என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதில் தான் நமக்கு சலாமத் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி லாஜிக்க போடுங்க, நிறைய கேள்வி கேளுங்க, நமக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுவோம், இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவோம். ரூஹை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? ரூஹ் என்பது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் வந்து ரூஹ் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. ரூஹ்ண்டா என்ன? நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப உங்களிடம் ரூஹ்ண்டா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உயிர். அப்படி உயிர்ண்டா என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டதும் சைலண்டா இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய கட்டளையிலிருந்து வரக்கூடியதாகும். முடிஞ்சு. உனக்கு புரியுதா புரியல எனக்கு முக்கியம் இல்லை. இல்ல, இஸ்லாம் என்றால் சரண்டர். சரண்டர் ஆகுவன் என்று சொல்லி போட்டு பிறகு வந்து இல்ல என்ற புத்தியை பட்டா நான் சரண்டர் ஆகுவேன்டா, உன்னுடைய புத்தி யாருடைய புத்தி? அது நம்முடைய புத்தியினுடைய அளவுகோல் என்ன? இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு 100-100க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஒவ்வொருவருடைய புத்தியும் வித்தியாசமான கெப்பாசிட்டி உடையது. அப்ப என்னுடைய புத்திக்கு படணும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால், இப்ப அப்துல் ரஹ்மானும் இருக்கிறார், சாதிக் பாய் ரஹ்மான். இப்ப அப்துல் ரஹ்மானுடைய புத்திக்கு படணுமே அவர் படிக்கிறது. என்னுடைய புத்திக்கு பட்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அவர் என்ன சொல்ல போறார் கடைசியில? என்னுடைய புத்திக்கு பட்டால் தான் ஏற்றுக்கொள்ள போறேன்.
சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்னுடைய புத்திக்கு பட்டால், அப்ப யாருடைய புத்தியை வைத்து தீர்மானிப்பது? அளவுகோல் என்ன? நல்ல இது ஒரு நிதானமாக இந்த கேள்விக்கு பதில் தேடினால் இந்த புத்தியை பகுத்தறிவை தூக்குகிறவர்கள் அவர்களுக்கு பின்னால மக்கள் போக மாட்டாங்க. இன்றைக்கு ஒருவர் என்னுடைய புத்திக்கு படவில்லை என்று நிறைய ஹதீஸை மறுத்து கொண்டு வரும்போது அவருடைய புத்தியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னது? அவருடைய புத்தி வகி வந்திருக்கணும், இன்னாருடைய புத்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வந்திருந்தா பிரச்சனை முடியுது. அப்ப ஒவ்வொருவருக்கும் புத்தியும் அறிவும் பகுத்தறிவும் வித்தியாசப்படும். ஒவ்வொருவரும் அவரவருடைய அறிவுக்கு ஏற்ப பார்க்க வந்தால் எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டி வரும், தூக்கி வீச வேண்டி வரும். அல்லது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். ஒரு புத்தி, யாருடைய புத்தி அது? இல்ல, அறிவு மனிதனுடைய அறிவை கொண்டு. யார் அந்த மனிதன்? யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அக்லுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலின் அக்லுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கட்டுப்பட்டதால சஹாபாக்கள் ஒஸ்டானாங்க. எங்கது பரிஜம மாறந்த சேர்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லிட்டாங்க, இதுல என்னை விட நீங்கள் அதிகமாக அறிந்தவர்கள். நான் சும்மா என்னுடைய சஜஷனை சொன்னேன், உங்களை யார் இதுக்கு கட்டுப்பட சொன்னு கேட்டாங்க. வஹீக்கு மாத்திரம்தான் கட்டுப்பட வேண்டும். வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அறிவுள்ள எல்லோருக்கும் மேலும் அறிவுள்ள ஒருவன் இருக்கிறான். அறிவு கொடுக்கப்பட்ட எல்லோருக்கும் மேல் மிக அறிந்த ஒருவன் இருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல எப்படின்னால் அது உண்மை. அவன் வஹி அறிவித்திருக்கிறான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அது உண்மை. உன்னுடைய புத்திக்கு பட்டாலும் உண்மைதான், படாவிட்டாலும் உண்மைதான். அது பட்டிருக்கிறது ஏற்கனவே உலமாக்களுக்கு. அதனாலதான் அவங்க அதை அறிவித்தார்கள். யாருக்குமே அந்த குழப்பம் வரல. உதாரணமாக நான் சொல்லும் போதும் உங்களுக்கு புரியும். இப்ப திரும்பவும் டிவியில் எடுத்து போட்டு இந்த சிஹர்ன்றது என்னமோ அதுதான் குர்ஆன் என்பதை போன்றும், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை போன்று இப்ப திரும்ப பேசி அதுல ஒரு அநாகரிகமான முறையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எல்லாம் சும்மா அவர் இப்படி எடுத்து பதிஞ்சிட்டார். யாரோ சொன்னதை கேட்டு பதிஞ்சிட்டாராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று யாரோ சொன்னதை சும்மா இட்டு கட்டினதை அவர் எடுத்து பதிஞ்சிட்டார். அந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்க என்றால் மக்கள் உட்கார்றவங்க என்னென்னால் பேசுகிறவர்கள் உள்ள பக்தியில் உட்காருகிறார்கள். எனவே என்னத்தை பேசினாலும் சரியா தான் இருக்கு. அதான் அரபில சொல்லுவார், ஹுப்புக லிஷைஇ யுஸிம்முக வ யுமீக். ஒன்றை நீ நேசித்தால் அது உன்னை செவிடாகவும் குருடனாகவும் மாற்றிவிடும். அளவு கடந்த நேசம் அப்படித்தான். அந்த அளவு கடந்த நேசத்தினால் மக்கள் உட்கார்ந்து பக்தியா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நடுநிலையோடு, காழ்ப்புணர்வு இல்லாமல் நடுநிலையோடு கேட்கும் போது மிக கஷ்டமாக இருக்கிறது. புகாரி இமாம் யாரோ வந்து இட்டு கட்டினதை விவரம் இல்லாம தூக்கி போட்டுட்டாராம். ஆமா, புகாரி இமாம் சஹீல் புகாரிய தொகுத்த வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான ஹதீஸ தொகுத்து அதை திரும்ப திரும்ப ஃபில்டர் பண்ணி 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 கடைசியில ஒரு 4000 ஹதீஸை கொண்டு வந்து அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதையும் பல உலமாக்களிடம் காண்பித்து அங்கீகாரம் பெற்றுட்டு உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் அதை அவங்க வெளியிடுறாங்க. இப்படியாக நுணுக்கமாக வந்தோண்ட சிம்பிளா என்னுடைய அறிவுக்கு படவில்லை என்றால் உங்களுடைய அறிவு தான் அறிவா? இமாம் புகாரியுடைய அறிவு அறிவில்லையா? இமாம் முஸ்லிமுடைய அறிவு அறிவில்லையா? இமாம் இப்னு தைமியாவுடைய அறிவு அறிவில்லையா? இது ஒரு அகம்பாவம், இது குரூர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய மிக மோசமான ஒரு பண்பாகும். எனவே நம்முடைய அறிவு என்பதை இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் என்றால் நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு அறிவை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர அறிவை கொண்டு குர்ஆன் ஹதீஸை கட்டுப்படுத்த கூடாது. அல்லாஹு அலம். அடுத்ததாக எப்படி எப்படி அது இப்படித்தான் என்று நமக்கு எந்த ஒரு அமைப்பும். கேள்வி என்னென்றால் அவர் என்ன கேட்கிறார் என்றால், யா அல்லாஹ் நீ தந்தால் நான் செய்வேன் என்று நேர்ச்சி செய்ய வேண்டுமா, யா அல்லாஹ் நீ நான் செய்வேன் என்று நேர்ச்சி செய்ய வேண்டுமான்னு கேட்கிறார்.
நான் செய்கிறேன் நீ தாண்டு கேட்க வேண்டுமான்னு கேட்கிறார். நேர்ச்சியை பொறுத்தவரையில் நேர்ச்சி என்பது ஒரு கண்டிஷனோடு வரக்கூடியதுதான் நேர்ச்சி. இது யா அல்லாஹ், நான் உனக்காக தொழுகிறேன், உனக்காக நோன்பு நோட்கிறேன், உனக்காக நான் நல்ல அமல்களை செய்கிறேன், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாயாக என்றால் இது வசீலா. இது கூடும். நல்ல அமல்களை கொண்டு வசீலா தேடுவது கூடும். நேர்ச்சை என்பது ஒரு கண்டிஷனோடு வரக்கூடியதுதான் நேர்ச்சை. யா அல்லாஹ், எனக்கு நீ குணத்தை தந்தால், அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால ஒன்றும் நடக்காது, கஞ்சனுடைய கஞ்சத்தனத்தை போக்குவதை தவிர என்று சொன்னார்கள். யூஃபூன பின் நதிரி என்பது அவர்கள் நேர்ச்சை செய்தால் நிறைவேற்றுவார்கள். அப்ப நேர்ச்சை செய்தால் நிறைவேற்றுவது கடமை என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. ஆனால் நேர்ச்சை செய்தும் அந்த வேலை நிறைவேறவில்லை என்றால் அதை நிறைவேற்ற வேண்டுமா என்ற ஒரு செய்தியை கேட்கிறாங்க. நாம் அறிந்த வரையில் நேர்ச்சை செய்து நிறைவேறவில்லை என்றால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு தஆலா அலம். அதில் ஏதாவது வேறு கருத்துக்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம அதை குறிப்பிடுவோம். தௌஹீதுல் உலூஹிய்யாவில் ஏற்படக்கூடிய மூன்றாவது வகையான ஷிர்க், மூன்றாவது ஷிர்க் என்னென்றால் சட்டம் இயற்றுதல் மற்றும் வழிபடுதலில் ஏற்படும் ஷிர்காகும். சட்டம் இயற்றுகின்ற முழு அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. சட்டம் இயற்றுதல் என்றால் என்ன? எப்படி? ஹலால் ஹராம் சொல்றதான் சட்டம் இயற்றுது. இது செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. நீ சட்டம் போடுவதற்கு நீ யார் என்று கேட்போம். யாராவது ஒருவர் உட்காருங்கன்னு சொன்னா சட்டம் போடுவதற்கு நீ யார் என்று கேட்கிறோம். இப்ப சட்டம் இயற்றுதல் என்று சொன்னால் ஒன்றை செய்யாதே என்று சொல்வதுதான் சட்டம் இயற்றுவது என்பது. அல்லது இதை செய்வதனால் நன்மை கிடைக்கும், இதை செய்வதனால் பாவம் கிடைக்கும் என்று சொல்வது. இந்த சட்டம் இயற்றுகின்ற முழு அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே. எல்லா விஷயத்திலும், மார்க்கத்திலும் தான், ஏனைய மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பங்கு கொடுத்தால் அவன் ஷிர்கை செய்கிறான். அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த விஷயத்தில் கட்டுப்பட்டால் அவன் ஷிர்குல் அக்பரை செய்கிறான். இதற்குரிய வடிவங்கள், சில அமைப்புகளை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுல முதலாவது அமைப்பு என்னென்றால், அல்லாஹ் அல்லாதவர்களின் சட்டங்கள் அல்லாஹுடைய சட்டங்களை விட சிறந்தவை அல்லது அல்லாஹுடைய சட்டங்கள் போன்றவை என்று ஒருவன் நம்புவது. அல்லாஹ் அல்லாதவர்கள் ஏற்றிருக்கிற சட்டங்கள் அல்லாஹுடைய சட்டத்தை விட சிறந்தது அல்லது அல்லாஹுடைய சட்டத்தை போன்றது என்று ஒரு மனிதன் நம்பினால் அவன் ஷிர்குல் அக்பரை செய்கிறான். உதாரணமாக இந்திய சட்டம், டாக்டர் அம்பேத்கருடைய சட்டம், குர்ஆனிய சட்டத்தை விட இது சிறந்தது என்று ஒரு முஸ்லிம் நினைப்பானாக இருந்தால் அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான். அல்லது இன்றைக்கு குர்ஆனை போலதான் அம்பேத்கருடைய சட்டமும் இருக்கிறது என்று ஒரு முஸ்லிம் நினைப்பானாக இருந்தால் அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான். திருக்குறளை குர்ஆனுக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டாலும் அந்த சிக்கல் வரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான், அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யப்கூன், அவர்கள் ஜாஹிலிய சட்டங்களையா விரும்புகிறார்கள்? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, அல்லாஹுவை விட அழகாக சட்டம் இயற்றுபவன் யார் இருக்கிறான்? இது சூரத்துல் மாஇதா 50வது வசனம். அதே போன்று சூரத்து தீன்ல அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலைஸ அல்லாஹு பிஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹுவை விட
அல்லாஹ் மிக அழகான முறையில் சட்டம் இயற்றுபவனாக இல்லையா? அழகிய முறையில் நேர்த்தியாக சட்டம் இயற்றக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா? இதனால சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூரா ஓதும் போது பலா வ அன அலா தாலிக மின ஷாஹிதீன் என்று சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு ஹதீஸ்கள்ல ஆதாரம் கிடையாது. பலா, ஆம், அல்லாஹ் உண்மையிலேயே அழகாக சட்டம் இயற்றக்கூடியவன். வ அன அலா தாலிக மின ஷாஹிதீன், நான் இதற்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதற்கு சஹீஹான இந்த ஆதாரங்களும் கிடையாது. இரண்டாவது வடிவம், அல்லாஹ் இறக்கி வைக்காதவற்றை கொண்டு சட்டம் இயற்ற முடியும் என நம்புவது. அப்படின்னு என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாமலும் சட்டங்களை உருவாக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சட்டங்களும் மனிதர்களுக்கு நம்ம கொண்டு வரலாம் என்று ஒரு மனிதன் நம்புவது. இன்றைய காலத்தில் மக்களை நெறிப்படுத்த வேண்டுமாக இருந்தால், மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டுமாக இருந்தால், குர்ஆனில் இல்லாத சில சட்டங்களை நாம் உருவாக்கித்தான் ஆக வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். அவர் ஆட்டோமேட்டிக்கா முர்த்ததாக போவார். அதை ஒரு மனிதன் நம்பினால் அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவார். அந்த இத வடிவத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சட்டம் ஒன்றை இயற்ற முடியும் என ஒருவர் நம்பினால் அவர் முஷ்ரிக்காக போய்விடுவார். மூன்றாவது வடிவம், அல் குர்ஆன் சுன்னாவில் வந்த சட்டங்களுக்கு முரணான சட்டங்களை உருவாக்குவது. இது இன்றைக்கு நிறைய முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலையும் இருக்கிறது. அல் குர்ஆன் சுன்னாவில் வந்த சட்டங்களுக்கு முரணான சட்டங்களை உருவாக்குவது. உதாரணமாக, பலதார மனம் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, பலதார மனம் கூடாது. நிறைய குழந்தைகளை பெறுவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, குழந்தை பெறுவதை தடுப்பது. தாடி, வெரி குட், தாடி வைக்கிறத இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. வாஜிபா சுன்னத்தா என்ற அந்த வாதங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஷரியத் சொன்ன ஒரு சட்டம் தாடி வைப்பது, அதை வைக்க கூடாது என்று சொல்வது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணான சட்டத்தை உருவாக்குவது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் சொன்ன இஸ்லாத்தை பாழாக்கும் அம்சங்கள். இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய அம்சங்கள்ல முஸ்லிம்களுடைய நீங்க கேட்ட அந்த வடிவம் அதுக்குள்ள வரும். அது இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியாக்கிவிடும். அல்லாஹுடைய ஷரியத் சட்டங்களுக்கு மாற்றமாக ஆட்சி செய்வோருக்கு மன திருப்தியுடன் கட்டுப்படுவது. கட்டுப்படும். நம்ம இப்ப கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னத்துல? நிர்பந்தத்தில். நிர்பந்தத்தில் கட்டுப்படுவதற்கும் மன திருப்தியோடு கட்டுப்படுவதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமாக முஸ்லிம்களுக்குரிய பாதுகாவலர்கள், மூமின்களுக்குரிய காவலர்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். சில முஸ்லிம் சொல்றாங்க, இப்ப சவுதியில் இருக்கிறதோட எங்களுக்கு இந்தியாவில் வந்து கருத்துரிமைலாம் நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு இதுலயே இந்தியாவில் வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை பரவாயில்ல எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை இப்போதைய காலத்தில். ஏன் தப்பு இல்லைன்னு சொன்னால், நம்ம 100% அதை ஒரு இஸ்லாமிய நாடாக ஏற்றுக்கொள்ளாத வரையில், சவுதி அரேபியாவை 100% குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டால் நீங்க சொல்றது வந்து ஷிர்க்கு கொண்டு வந்து விடும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாடு 100% குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறது, அங்க நம்ம இருக்கிறோம். இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு முஸ்லிம் அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். குர்ஆன் சுன்னா நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகளில் இருந்து நாம் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும். இதுதான் அசல். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த சட்டங்களுக்கு, அந்நிய மனித சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருந்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட மக்களுடைய உயிர்களை மலக்குகள் கைப்பற்றும் போது, ஃபீம குந்தும், நீங்கள் எங்கிருந்தீர்கள்? குன்னா முஸ்தத்அஃபீன ஃபில் அர்த்,
நாங்கள் பூமியிலே அடக்கப்பட்டு கொண்டிருந்தோம் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா, அதுல நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஹிஜ்ரத் போகணும். இப்ப எங்க ஹிஜ்ரத் போறது? எங்கும் போக முடியாது. முதலாவது நமக்கு பாஸ்போர்ட்ன்ற ஒரு பெரியர், அதற்கு பிறகு அங்குள்ள நிறைய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்கள். எனவே இன்றைக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு ஒரு நாடு நமக்கு கிடையாது. எனவே நம்முடைய நாடுகளில் இருக்கிற சட்டங்கள் மனித சட்டங்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு மனிதர். இலங்கையில் இருப்பது அங்குள்ள மக்கள் சேர்ந்து இயற்றிய சட்டம் அல்லது டச்சுக்காரன் இயற்றிய சட்டம். அந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த சட்டங்களுக்கு நாம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனம் விரும்பி ஒருவன் கட்டுப்படுவானாக இருந்தால் இந்த விஷயம் உணர்த்தப்பட வேண்டும். என்றால் அரசியலில் ஈடுபடுகிறோம், அரசியலில் ஏன் ஈடுபடணும்? நிர்பந்தத்துக்காகத்தான். நம்ம ஹிஜ்ரத் போறதுக்கும் வழி இல்லை. இந்த நாட்டில் மௌனமாக உட்கார்ந்துட்டு இருந்தோம் என்றால் இன்னும் நிலைமை மோசமாகி விடும் என்பதற்காகத்தான் அரசியல் ஈடுபடுகிறோம். தவிர இங்க வருகிற தலைவர்களுக்கு நாம் அந்த கைதூக்கி அவர்களை பாராட்டி வாழ்த்துவதற்காக அல்ல. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். ஆனா இதே நேரத்தில் இந்த இடத்தை வைத்து இன்றைக்கு சிலர் இளைஞர்களை தப்பாகவும் வழிநடத்துகிறார்கள். இந்த சிந்தனை, இப்ப நம்ம வாழக்கூடிய நாடு இஸ்லாமிய சட்டம் இல்லாத நாடு என்று சொல்லி இளைஞர்கள் மத்தியில் தப்பான கருத்தோட்டங்களை உண்டு பண்ணக்கூடிய நிறைய பேர் இப்போது வேகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை வழிகேடானது. கவனமாக நாம் அவர்களுடைய விஷயத்தில் இருந்து கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக வந்து இந்த நாட்டில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிறண்டா இப்படி எல்லாம் பண்ணணும் என்று சொல்லி இளைஞர்களை ஒரு கூட்டம் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார். இல்லை, நான் வந்து இந்த சப்ஜெக்ட கூடுதலாக டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். இதுல நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படாத ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அந்த சட்டங்களை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த சட்டங்கள் எல்லாம் நல்ல சட்டங்கள் தான். அந்த சட்டங்கள் குர்ஆனுடைய சட்டத்தை விடவும் சிறந்த சட்டங்கள் தான் என்று ஒரு மனிதன் நினைத்து அந்த ஆட்சிகளுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் ஷிர்குல் அக்பரை செய்கிறான். 5வது வடிவம் வெரி குட். என்ன கேட்கிறாங்கன்னால், போதை வஸ்து கடத்துபவர்களுக்கு மரண தண்டனை என்று குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. நேரடியாக குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் போதை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வரவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், யார் ஒருவர் ஃபித்னாக்களை உண்டு பண்ணி வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன், பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்களோ, அன் யுகத்தலு அவ் யுஸல்லபு அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃப், அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது சிலுவையில் அறையப்பட வேண்டும் அல்லது அவர்களுடைய மாறுகை வெட்டப்பட வேண்டும். இப்ப போதை வஸ்தை கடத்துறவர் ஒரு நாட்டில் ஃபசாதை உண்டு பண்ணுகிறாரா இல்லையா? கண்டிப்பாக உண்டு பண்ணுகிறார். அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் தான் சில நாடுகளில் போதை வஸ்து கடத்துறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறாங்க. இதில் பொதுவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடிப்படை இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கிறார். அந்த முஸ்லிம் ஆட்சியாளர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு அங்குள்ள மக்கள் கட்டுப்படுவது கடமையாகும். அவருக்கு எதிராக மக்கள் வெளிக்கிளம்புவது குஃப்ராகும்.
இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை. இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் மற்ற சலஃபிகள் அல்லது தௌஹீத்வாதிகள் என்று பிரிக்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. இப்போ இஹ்வானுல் முஸ்லிமீன்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு எதிராக புறப்படலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ன சொல்லுது, ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு எதிராக புறப்படுவது குஃப்ராகும். அந்த கருத்து சரியான கருத்து. வல்லாஹு தஆலா அலம். இந்தியால வந்து இந்த சட்டம் வந்து சொன்னீங்க, அது வந்து அட்வொகேட்லாம் படிக்கிறாங்க, அவங்களோட சட்டத்தை மதிச்சு தான் அவங்க படிச்சாங்க. சட்டத்தை மதிச்சுத்தான் படிக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. இல்ல அதை ஏற்றுக்கொண்ட, அதாவது அவர் வந்து கடைசியில் ஒரு ஓத் கொடுக்கும் போது, அவர் சத்திய பிரமாணம் செய்யும் போது இதையெல்லாம் நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொடுக்கணும். படிக்கும் போது அவர் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பிலோசபியை பொறுத்தவரை படிக்கிறது தப்புன்றாங்க. ஆனால் ஒருவர் அதனை முறியடிப்பதற்காக வேண்டி, பிலோசபி தப்பு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பிலோசபி படிப்பது தப்பு இல்லை என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதே போன்று இந்த நாட்டில், இந்த நாடு மட்டுமில்லை, மைனாரிட்டியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் நம்முடைய உரிமைகளுக்காக வேண்டி போராட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பொதுவாக ஜனநாயக நாடுகளில் மனிதர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. குற்றவாளி நிரபராதியாக்கப்படுகிறான், நிரபராதி குற்றவாளியாக்கப்படுகிறான். இந்த நேரத்தில் நிரபராதியை நிரபராதியாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை சும்மா ரோட்டில் நின்று சத்தமிட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே சட்டத்தின் மூலம் அவர்களை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்காக வேண்டி, இந்த நோக்கத்தோடு ஒரு மனிதன் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை படிப்பானாக இருந்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக கருதப்பட மாட்டான். அப்படி இல்லாமல் இந்த சட்டமெல்லாம் சரி, இது மன திருப்தியோட படிச்சுட்டு இதை வைத்து நிறைய சம்பாதிக்க முடியும் என்று அதில் வரக்கூடிய எல்லாவற்றையும் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் முஷ்ரிக்காக கருதப்படுவான். ஐந்தாவது வடிவம், அதாவது என்ன கேட்குறாங்கன்றா, ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு அமைப்பும் தங்களுக்கென்று சில பைலோக்களை அல்லது கான்ஸ்டிடியூஷனை வைத்திருக்கிறது. இது சட்டம் இயற்றுவதாக ஆகுமான்னு கேட்டால், இது அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டதை தவிர இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி என்று சொல்லும் போது, நீங்கள் அப்படி சட்டம் இயற்றுகிற நேரத்திலும் இந்த மஸ்ஜிதோ மர்கஸோ அல்லது ஒரு ட்ரஸ்டோ அவர்கள் அந்த யாப்பை அல்லது அந்த பைலோவை தயாரிக்கும் போது குர்ஆன் ஹதீஸ் சட்டங்களுக்கு மாற்றமான எந்த சட்டத்தையும் அதில் தயாரிக்கக்கூடாது. அப்படி தயாரிப்பார்களாக இருந்தால் அதுக்கு கட்டுப்படுவது ஷிர்காகும். சில இதை இது போட்டதான் ரிஜிஸ்டர் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அப்படின்ற பிரச்சனை இல்லையே, அது நிர்பந்தம், அது ஆட்டோமேட்டிக்காக நிர்பந்தமாகும். நம்ம சொல்றோம், பொதுவாக நீங்கள் சரியா அடிப்படையில் சில ஒழுங்குகளை போடுறீங்க. அந்த ஒழுங்குகளை வகுக்கும் போது அதில் ஷரியாவுக்கு மாற்றமான ஒழுங்குகளை, இப்போ நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பைலோ எழுதும் போது சொல்றீங்க, இந்த ட்ரஸ்டில் உறுப்பினராக சேரக்கூடியவர் தாடியை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி இருக்க வேண்டும் என்று போடுறீங்க. இப்போ இந்த பைலோவை கட்டுப்பாட்டு உட்கார்ந்திருப்பது ஷிர்கா. ஏன்னா அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை தடை செய்கிறோம். அதே போன்று இந்த இதில் இருக்கக்கூடியவர்கள் ட்ரஸ்ட் வட்டி வாங்குகிற நேரத்தில், வட்டி டீலிங்கில் ஈடுபடுகிற நேரத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பைலோ வருது. இப்ப இதை கட்டுப்பட முடியுமா? இல்ல, கட்டுப்பட்டால் அது ஷிர்காக அமையும். ஐந்தாவது விஷயம், அதாவது சட்டம் இயற்றுதல் என்ற விஷயத்தில் வரக்கூடிய ஷிர்கில் ஐந்தாவது அம்சம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கூடாது என்றும் மனித சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுப்பது. அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கூடாது, தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது, விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு கல்லறிந்து கொல்லக்கூடாது, கொலை செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதும், அதே போன்று மனித சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்துவது. இப்போ உதாரணமாக ஸ்ரீலங்காவில் ஹிஜாப் பிரச்சனை வந்துச்சு. பெண்கள்
ஹிஜாப் அணிகிறது சம்பந்தமாக நிறைய இஷ்யூஸ் வருது, கடுமையான பிரச்சனை. இப்போ ஒருவர் சொல்றார், இல்லை நீங்க ஹிஜாப் எல்லாம் கலட்டிட்டு வெஸ்டர்ன் டைப்ல போங்க. இவர் யாரு? முஷ்ரிக். சொல்றது இப்போ நம்ம கடைசி கட்டம், உயிர் போகக்கூடிய கட்டம். உதாரணமாக ஸ்பெயின்ல நடந்தது போல, ஸ்பெயின்ல முஸ்லிம்களை கடைசி நேரத்தில் எப்படி கொலை செய்யறான்னு சொன்னால் அவர்களுடைய கீழாடையை தூக்கி பார்ப்பான், ஹத்னா செய்யப்பட்டிருந்தா வெட்டுவான். முஸ்லிம்கள் அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை, மூவர்ஸ் என்று சொன்னார்கள், மூர்ஸ் என்று சொன்னாங்க. இந்த முஸ்லீம் என்று சொன்னா பயம், அந்த அளவுக்கு கொடுமை இருந்து. அப்படியான ஒரு கட்டம் வரும்போது நம்ம மினிஸ்கட்டோட தெரிவது கூடுமான்னு கேட்டால் அந்த நேரத்தில் உள்ள உலமாக்கள் அப்படி ஃபத்வா எடுப்பார்கள். ஆனால் இப்போது ஒருவர் இப்படி இஷ்யூஸ் வருது என்பதற்காக வேண்டி பெண்கள் உடனடியாக ஆடையை மாற்ற வேண்டும், எந்த வித்தியாசமான இந்த நாட்டில் உள்ள இலங்கையில் உள்ள ஏனைய பெண்களை போன்றுதான் முஸ்லிம் பெண்களும் ஆடை அணிய வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் பேசினால் அவர் முஷ்ரிக்காகுவார். உதாரணமாக எகிப்திலே காசிம் அமீன் அல்லது முகமது காசிம் அமீன் நினைக்கிறது என்ற ஒரு அறிஞர் இந்த பிரெஞ்சு அவர்களை காலனித்துவப்படுத்தி இருந்த அந்த நேரத்தில் சில சட்டங்களை சொல்றாரு. என்னென்னா, பெண்கள் ஹிஜாபை கலட்ட வேண்டும், பெண்கள் மேற்கத்திய நாடுகளில் பெண்கள் வாழ்வது போன்று வாழ வேண்டும். ஒரு பெரிய அறிஞர் இந்த கருத்தை அவர் வெளியிடுகிறார், புத்தகம் எழுதினார். லுஹல் இஸ்லாம், ஃபஜ்ருல் இஸ்லாம் என்று புத்தகங்கள் எழுத, அந்த புத்தகங்களில் பரவலாக இந்த சட்டத்தை அவர் சொன்னார். இப்ப இவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தூக்கி வீசிட்டு மனித சட்டத்தை கொண்டு வருமாறு சொல்லுகிறார். அதே போல சில இடங்கள் என்ன செய்யறாங்க என்றால், ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். இல்ல, ஆண்களும் பெண்களும் கலக்க வேண்டும் என்ன சொல்றது? காபத்துல்லாஹ்வை பாருங்க, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்கூல் எல்லாம் கோ எஜுகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறது. இப்ப இவர் ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு சான்ஸ் இல்லை. அதே போல பலதார மனம் இஸ்லாம் அனுமதித்தது, பலதார மனம் செய்யக்கூடாது இப்படி பேசுவது. அதனால விளைவுகள் ஏற்படலாம், அதற்கு அவன் பொறுப்பு. சிலர் சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே செஞ்சுட்டு போகலாம், செய்யறது விடுறது, செய்யறது விடுறது. இதுக்கு அவன் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும். இப்படி ஒரு சிலர் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பலதார மனம் கூடாது என்று ஒருவன் பேசினால், அல்லாஹ்வுடைய சட்டம் கூடாது என்று பேசுகிறான், அவன் முஷ்ரிக்காக கருதப்படுவான். அதே போல வட்டி, இன்றைக்கு ஒரு நாடு முஸ்லிம் நாடாக மாறுது. என்ன சொல்றது? வட்டி முறையை நடைமுறைப்படுத்தினால்தான் நம்முடைய நாட்டை நாம் பொருளாதார ரீதியில் வளப்படுத்தலாம் அப்படின்னு ஒருவர் பேசுகிறார். இவர் முஸ்லிமாக இருக்க முடியுமா? இவர் அல்லாஹ்வுடைய அந்த ஹாக்கிமியத் விஷயத்தில் ஷிர்க் செய்பவராக கருதப்படுவார். இந்த ஐந்தும் ஷிர்க், அதாவது சட்டம் இயற்றுதல் என்ற விஷயத்தில் வரக்கூடிய ஷிர்கின் வடிவங்களாகும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை அல்லது தௌஹீதை உடைக்கக்கூடிய மிக பாரதூரமான அம்சம் ஷிர்குல் அக்பர் ஆகும். ஷிர்குல் அக்பர் 3 வகையான தௌஹீதுகளிலும் வரும். தௌஹீதுல் ருபூபியாவில் ஷிர்குல் அக்பர் வரும், தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்தில் ஷிர்குல் அக்பர் வரும், தௌஹீதுல் உலூஹியாவில் ஷிர்குல் அக்பர் வரும். ஒரு ஷிர்குல் அக்பரை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக பாரதூரமானவை. எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய குடும்ப வாழ்க்கை பிரிக்கப்பட வேண்டும், அவன் மௌத்தானால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் அவனை அடக்கம் செய்யக்கூடாது, அவன் அறுக்கக்கூடிய பிராணிகளை சாப்பிடக்கூடாது, அவன் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் வீணாகிவிடும், அவன் ஒதுங்கும் தலம் நரகம், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன்னார், அவர் ஒதுங்கும் தலம் நரகமாகும். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், ஷிர்க் மூலம் அநீதி செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஹதீஸ மறக்கிறது குஃப்ர்ல வரும், ஷிர்க்ல வராது. தூக்கு
தூக்கு தண்டனை கூடாது என்று சொல்வது முதலாவது தப்பு. பொதுவாக சர்டன் கேஸுகளை பொறுத்தவரையில் வேற விஷயம். இப்போ உதாரணமாக இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டால், இந்தியாவில் தூக்கு தண்டனை இந்த நாடு வலியுறுத்துது என்றால் எதற்காக என்று பார்த்தால், நிறைய முஸ்லிம்களை தூக்கிலிடணும் என்பதற்காக வேண்டி அந்த தூக்கு தண்டனை கொண்டு வராங்க என்றால், இந்த நேரத்தில் தூக்கு தண்டனை நியாயமானது, தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள், இஸ்லாமிய சட்டம் அது என்று நம்ம கோஷம் பண்றதா, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தூக்கு தண்டனை முறை தவறானது என்று சொல்றதா? இந்த நிலைமைகள், அதாவது ஃபத்வாக்களை பொறுத்தவரையில் கால சூழலுக்கு ஏற்ப ஃபத்வாக்கள் வேறுபடும். நல்ல கவனத்தில் கொள்ளுங்க. கால சூழலுக்கு ஏற்ப ஃபத்வாக்கள் வேறுபடும். உதாரணமாக தற்கொலை தாக்குதல் கூடுமான்னு கேட்டால், இப்ப நம்ம ஏசி ரூமுக்குள்ள இருந்து இந்த கேள்வியை கேட்டால் நம்ம கூடாது என்று தான் சொல்ல வேண்டும். வீடு முழுக்க ஜனாசா, வீடு முழுக்க ஜனாசா, ஜனாசாவை அடக்குவதற்கு வெளியே வர முடியாத அளவுக்கு வெளியிலே ராணுவம். இந்த நேரத்தில் ஜனாசா இடம்பெற்று 4-5 நாட்களாக ஆகின்றது. இன்னும் ஜனாசாவை அடக்கவில்லை. அதிலிருந்து துருவாடை வீச ஆரம்பிக்கிறது. சாப்பிடுவதற்கும் வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இவர் கேட்கிறார், தற்கொலை தாக்குதல் கூடுமா கூடாது? ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்கிறது. அதனால பலஸ்தீனில் வைத்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃபத்வாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபத்வாவை கொண்டு வந்து பலஸ்தீனத்தில் அப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப இந்தியாவில் உள்ள உலமாக்கள் வந்து கோவை கலவரத்துக்கு பிறகு சொத்துக்களை இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. இப்ப இலங்கையில இப்ப கொடுக்குறாங்க. இப்ப உலமாக்கள் இலங்கையில் என்ன சொல்றாங்க என்றால், முஸ்லிம்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு உள்ள வழி என்ன? இன்சூரன்ஸ் பண்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பெரிய அளவு, இப்ப இந்த அண்மையில் நடந்த இன்சிடென்ட்ல மிகப்பெரிய அளவு சொத்துக்கள் அழிக்கப்பட்டன, சூறையாடப்படல, சொத்துக்கள் ஃபுல்லா அழிக்கப்பட்டன. அதுல நோ லிமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மளிகை, இந்த துணிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து இலங்கையில் ஒரு ஃபேமஸான நல்ல இது, முஸ்லீமுக்கு சொந்தமானது. அவர்களுடைய மெயின் ஸ்டோர் சொந்த பில்டிங் பாணந்தூர் என்ற ஊர்ல இருக்கு. அந்த இடத்தை போய் அப்படியே ஃபுல்லா எரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 80 கோடிக்கு மேல லாஸ்ட். அப்ப இந்த நேரத்தில் இதை செய்யறது யாரு என்று பார்த்தால், அலுத்கம, தர்கா டவுன் அந்த பகுதிகளில் போய் செய்யும் போது பார்த்து கொண்டு நின்றவர்கள் பாதுகாப்பு படை. ஊரடங்கு சட்டம் போட்டுட்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப ஊரடங்கு சட்ட நேரத்தில் யாராவது வீதியில நடமாடின என்ன செய்யணும்? அவனை அரெஸ்ட் பண்ணணும், ஷூட் பண்ணணும். எதுவுமே நடக்கல. எனவே அந்த நாட்டில் இப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்தால்தான் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வரும் என்பதனால் இப்ப அப்படி ஃபத்வா கொடுக்கிறாங்க. இந்த ஃபத்வாவை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அல்லது சவுதியில ராஹத்தா உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அவர்கள் வழிகேடர்கள், இப்படி ஃபத்வா கொடுத்து விட்டார்கள், அல்லாஹ் ஹராமாக்கி அதை ஹலாலாக்குகிறார்கள், அவர்கள் முஷ்ரிக்கள் என்று சொல்லக்கூடாது. என்னென்று விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல்லா அவங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டதுக்கு பிறகுதான் நாம் அதை பற்றி விமர்சனம் செய்ய வர வேண்டும். சில நேரம் தப்பாவே இருக்கும். இன்சூரன்ஸ் பண்றது சில நேரம் உண்மையில தப்பா கூட இருக்கும், அதுக்கு மாற்று வழிகள் வேற இருக்கும். ஆனால் நாம் அவசரப்பட்டு எடுத்த எடுப்பில் அதை ஹராம் என்று ஃபத்வா கொடுக்க கூடாது. எனவே இந்த உதாரணமாக இங்க இந்த நாட்டில் உள்ள தூக்கு தண்டனை முறைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தூக்கு தண்டனை முறைக்கும் இடையில வித்தியாசம் இருக்குமாக இருந்தால், முஸ்லிம்களை ஏதாவது பண்ணுவதற்காக வேண்டி இந்த தூக்கு தண்டனை நடைமுறையை கொண்டு வருவதாக இருந்தால் நம்ம எதுக்காக குரல் கொடுக்கணும்? இந்த தூக்கு தண்டனை தவறு என்றுதான் குரல் கொடுக்க வேண்டுமே தவிர இது சரி என்று கொடுக்க கூடாது. அந்த அப்படியாக ஸ்பெசிபிக்காக ஏதாவது இன்சிடென்ட்ஸ்களில் நாம் குரல் கொடுக்க வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் குரல் கொடுப்பதில் தப்பில்லை. ஆனால் நமக்கு தெளிவிக்க வேண்டும் தூக்கு தண்டனை இஸ்லாத்தில் உள்ளது என்பது. ISIS பொறுத்தவரையில் உண்மையில் இதுவரைக்கும் ஒரு தெளிவான செய்தி வரவில்லை.
எல்லோரும் சும்மா உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹிலாஃபத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க என்பதற்காக வேண்டி நிறைய இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஹிலாஃபத் உருவாக முடியாது என்று உலமாக்கள் பேசுகிறார்கள். இப்படி சும்மா போய் அடித்து ஹிலாஃபத்தை உருவாக்க முடியாது என்று உலமாக்கள் பேசுகிறார்கள். இதுல நமக்கு தெளிவான ஒரு ஐடியா வரும் வரைக்கும், ஒரு பார்வை வரும் வரைக்கும் யாரும் அவசரப்படாதீர்கள். வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி லேசில் விட மாட்டார்கள். ஒரு சிலருடைய கருத்துப்படி அவர்கள் தக்ஃபீர் போக்குள்ள கூட்டம் என்பது இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த செய்தி. தக்ஃபீர் என்ன? முஸ்லிம்களை காஃபிராக்குகிற கூட்டம். இப்போ அவங்க ஹலீஃபான்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடைசியில் திரும்ப அடுத்த ஸ்டெப் என்ன போவாங்க என்றால், தங்களுக்கு எல்லோரும் பையச் செய்ய வேண்டும் சொல்வார்கள். பையச் செய்யாதவர்கள் எல்லாரும் காஃபிர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் தொடுப்போம் என்று எல்லா நாடுகளையும் பிறகு அடிக்க ஆரம்பிப்பார்கள். எனவே இது அவர்களை பற்றி நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு செய்தி. இதுல அவசரப்படாம ஃபேஸ்புக்கில் அவங்க எதுவும் சொன்னாலும், டிஸ்கஷனில் வந்தாலும் தகவல்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உடனடியாக அவர்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அல்லது அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு போக வேண்டாம். மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். வல்லாஹு தஆலா அலம். புரியல? ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் அறுத்ததை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்கிறாங்க. ஷிர்க் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் நம்ம என்ன பேசிட்டு வாரதெல்லாம் பொதுவாக இப்படி செய்பவர் இப்படி செய்பவர் எல்லாம் முஷ்ரிக் என்று பேசிக்கொண்டு வருவது பொதுவாக. ஒரு தனிநபரை எப்போது நாம் முஷ்ரிக் என்று சொல்லலாம்? சென்ற வகுப்பிலையும் நம்ம அது சம்பந்தமாக, அதுக்கு முந்தின வகுப்புல ஒரு அசைன்மெண்ட் தந்தோம். அதை யாரும் செஞ்சுட்டு வரல, ஒரு சிலர் பார்த்துட்டு வந்திருந்தீங்க. ஒருவரை முஷ்ரிக் என்று சொல்வதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் அவர் முஷ்ரிக் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டால், அந்த தீர்ப்பு வழங்குவதும் தனிநபர்கள் அல்ல, அந்த தீர்ப்பு வழங்குவது ஒரு கூட்டம், உலமாக்கள் குழு. அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அவர்கள் அறுக்கிற பிராணிகளை சாப்பிடக்கூடாது. உதாரணமாக, எல்லாம் இறைவன் தான் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இவர்கள் முஷ்ரிக்குகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர். இதுல ஒரு தனிநபரும் அதுக்குள்ளதான் வருவார். ஏனென்றால் உலமாக்கள் இதை தெளிவுபடுத்தி ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். இதில் எல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தொப்பி போட்டிருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், பள்ளிக்கு போறார். அவர் ஒரு பிராணி அறுத்து தந்தால் சாப்பிட கூடாது, முடியாது. அதே போல காதியானி ஒருவர் இருக்கிறார். காதியானி ஒருவர், அவர் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, காதியானி கொள்கையோடு ஒருவர் இருந்தால் அவர் முஷ்ரிக். ஏனென்றால் அவங்களுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எனவே ஒரு காதியானி ஒரு பிராணி அறுத்து தந்தால் நாம் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தர்காவுக்கு போய் வருகிறார், தர்காவுக்கு நேர்ச்சை செய்கிறான். இவன் அறுத்ததை சாப்பிடலாமா இல்லையா? பேணுதல் சாப்பிடாமல் இருப்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பேணுதல் என்ன? சாப்பிடாமல் இருப்பது. ஆனால் ஃபத்வா கொடுக்க முடியுமா சாப்பிடக்கூடாது என்று? இல்லை. ஃபத்வா கொடுப்பதற்கு முன்னால் அவனை அழைக்க வேண்டும். நீ இப்படி போய் வருவது தப்பு என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவனுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டும். அதற்கு பிறகும் அவன் சொல்லுகிறான், இல்லை, அல்லாஹ்வை விட அவுலியாக்கள் தான் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட அவுலியாக்களிடத்தில் கேட்பது தான் சிறந்தது என்று அவன் சொல்வானாக இருந்தால் அதற்கு பிறகு அவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது. வல்லாஹு தஆலா அலம். அதாவது அந்த தொழில் செய்யக்கூடிய ஒருவர் நீங்கள் மாத்திரம்தானா என்று பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட உற்பத்தியை செய்யக்கூடியவர் நீங்கள் மாத்திரம்தானா என்று பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் மாத்திரம்தான் என்று சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் சமுதாயத்திற்கு எந்த அளவு தேவை என்பதை பார்க்க வேண்டும். அது மிக அவசியமான ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் நிர்பந்தம் என்ற ஒரு நிலை உருவாகிறது. அப்படி இல்லாமல் அதை தவிர வேறு தொழில் இருக்கிறது, அது நிர்பந்தமான ஒரு விஷயம் கிடையாது என்றால், நீங்கள் சும்மா தாடியை ட்ரிம் பண்ணுவதற்கும் தாடியை வளர்ப்பதற்கும் இவர்கள் சொல்லி தாடியை ட்ரிம் பண்ணுவதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க சும்மா இருக்கும்போது தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது தாடியை வலிக்கிறீங்க, அது வேற விஷயம். உங்களை தாடியை வலி என்று ஒருவன் சொல்லும் போது அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுவது என்பது வேறு விதமானது. எனவே இந்த நிலையை பொறுத்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு மிக இந்த உரோமங்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் எது? சர்ஜரி செய்யும் போது நிறைய டாக்டர்ஸ் இன்றைக்கு தாடியோட இருக்கிறாங்க.
நிறைய டாக்டர்ஸ் வந்து முழு தாடியோடு இருந்து சர்ஜரி செய்கிறாங்க. எனவே தாடி என்பது ஒரே ஒரு கட்டத்தில் தான் தேவைப்படுது. ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த தாடியை ரிமூவ் பண்ண வேண்டும், அதாவது களத்தில் ஒரு ஆப்ரேஷன் அல்லது ஏதாவது ஒன்று வருது என்றால் அது நிர்பந்தமாகும். அது அல்லாமல் நான் ஒரு தொழிலுக்கு போகிறேன், நீங்கள் தாடியை ஹோட்டல் இது நீங்கள் ரிசப்ஷனில் வேலை செய்ய வேண்டும், எனவே ரிசப்ஷனில் இருக்கும்போது ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும், நீங்கள் தாடியை மலிக்க வேண்டாம், ட்ரிம் பண்ணிட்டு வாங்க நினைத்து சொன்னால் நான் ட்ரிம் பண்ணலாமா? கூடாது. ஏனென்றால் அது மாத்திரமல்ல எனக்கு தொழில், அது அல்லாத நிறைய தொழில்கள் எனக்கு இருக்கின்றன. சுருக்கமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலை நிர்பந்தமான நிலையா என்று பாருங்கள். நிர்பந்தமான நிலை என்றால் கூடும், நிர்பந்தம் இல்லை என்றால் கூடாது. அல்லாஹ் தஆலா அலம். காபிருடைய நாட்டுல ராணுவத்துல சேரணும், உதாரணத்துக்கு அதெல்லாம் அந்த இடங்களை பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். தேவையா இல்லையா என்பதை உங்களுடைய நாட்டு நிலைமைகளை வைத்து நீங்கள் முடிவெடுத்து ராணுவத்தில் சேருவது தேவை என்று கருதினால் சேருங்கள். ராணுவத்தில் சேருவது பொருத்தமற்றது என்று கருதினால் இங்குள்ள உலமாக்கள் தான் அந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும். இல்ல, அது அல்லாஹ்வுடைய சட்டம் தானே. அவன் எழுதினாலும் கூட விபச்சாரம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை எழுதியிருக்கிறான் ஒரு இந்து அல்லது ஒரு நாஸ்திகன். அந்த சட்டம் யாருடைய சட்டம்? அது அல்லாஹ்வுடைய சட்டம் தான். ஆண்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் பெண்களுடைய கேள்வி கொஞ்சம் வந்திருக்கு, அதை முடிச்சுட்டு உங்களுடைய அவனிய கேளுங்க, எழுதி கேளுங்க. இயற்கையான பயம் என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கையை தூக்குறார், இப்படி பின்னுக்கு ஆவீங்களா இல்லையா? அது இயற்கையான பயம். சிறுக்கு இல்லையே, அது சிறுக்கு ஒன்று மட்டும்தான் சொன்னோம். அதுல சிறுக்கு கலந்த பயம், சிறுக்கான அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளாதீங்க. பயம் 4 வகைப்படும். அதுல ஒரு வகையான பயம் என்ன? இயற்கையான பயம். மஹப்பத் 3 வகைப்படும். அதுல ஒரு மஹப்பத் சிறுக்கான மஹப்பத். ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்போம், வைஸ் சேர்மன் வருவாங்க, எல்லாரும் எந்திப்பாங்க. எனக்கு எதுக்கு சங்கடமா இருக்கும், எந்திக்கலாம் இஸ்லாம் அனுமதிக்கல. எழுந்திருக்கிறத பொறுத்தவரையில நிறைய தவறாக புரியப்பட்ட ஒரு இஷ்யூ தான் அது. முதல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னென்றால், யாராவது ஒருவர் அடுத்தவர்கள் தனக்காக எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நல்லா புரிஞ்சுக்கணுங்க, யாராவது ஒருவர் அடுத்தவர்கள் தனக்காக எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும். அப்ப இதுல தெளிவா என்ன ஹராமாக்கப்படுது? விரும்புவது கூடாது என்று வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது சஹாபாக்கள் எழுந்து நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. இதை காட்டுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவதை விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் யாராவது வந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று வரவேற்பார்கள். யாராவது வந்தால் எழுந்து சென்று வரவேற்பார்கள். அப்ப இதை காட்டுகிறது. ஒருவரை எழுந்து சென்று வரவேற்பது அனுமதிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. பொதுவாக எழும்புவது என்று பேசக்கூடாது. எழுந்து, அதாவது எழுந்திருப்பது என்பது இஸ்லாம். உதாரணமாக என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வருகிறீர்கள், வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க, டோர் திறந்துருக்கி, சேர்ல நான் காலுக்கு மேல காலை போட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றேன். என்ன செய்வீங்க நீங்க? ரைட். அதாவது ஒருவர் எதிர்பார்க்க கூடாது. எழும்ப வேண்டிய தேவைகள் வரும்போது நம்முடைய மனதில் இது ஒரு மரியாதை இல்லை, இவர் ஒரு கடவுளுடைய அந்தஸ்திற்கோ அல்லது தெய்வீக தன்மை உள்ளவருடைய நிலைக்கோ கொண்டு செல்லாமல் எழுந்து இருப்போமாக இருந்தால் அது தப்பு கிடையாது. அப்படி இல்லாம ஒருவர் வேண்டும் என்று நம்ம தெரியுது, அவர் எழுந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சில ஷேக்மார் வருவாங்க, எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், இல்லைன்னா அவர் திரும்பி போயிடுவார். இப்படியானவங்களுக்கு உணர்த்த வேண்டும் நீங்க செய்யறது தப்பு என்று. இப்போ உங்களோட ஆபீஸை பொறுத்தவரை உங்களுடைய மேலதிகாரி வரும்போது
நீங்கள் எழுந்து என்னன்னு கேட்கிறது தப்பு கிடையாது. வல்லாஹு தஆலா அலம். ஷம்சுதீன் காசிம் கேளுங்க. பிறை பார்க்கிற இஷ்யூ வந்து நம்ம ஆரம்பத்தில் ரமலானுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அதை தெளிவா. அதால நான் வந்து அதை மீண்டும் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். பக்கத்து வீட்டில் உள்ள நான் முஸ்லிம்ஸ் அவர்களின் பண்டிகை உணவை தரும்போது சாப்பிடலாமா? பண்டிகை அல்லாத நாட்களில் உணவை கொடுத்தால் சாப்பிடலாமா? பண்டிகைக்காக வேண்டி அவர்கள் தயார் செய்யக்கூடிய உணவுகள் அவர்களுடைய கடவுளர்களுக்காக படைக்கப்பட்டதாக இருந்தால் சாப்பிடுவது ஹராம் என்பது ஏகோபித்த நிலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகை தினங்களில் செய்யக்கூடிய உணவு அவர்களுடைய கடவுளர்களுக்காக படைக்கப்பட்டதாக இருந்தால் அதை சாப்பிடுவது ஹராமாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கடவுளர்களுக்காக படைக்கப்படவில்லை என்றால் சாப்பிடலாமா கூடாதா என்ற கேள்வியை பொறுத்தவரையில் இரண்டு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியிலே இருக்கின்றன. ஒரு சாரார் கூடாது என்று சொல்கிறார்கள். கூடாது என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க என்றால், இது அவர்களுடைய அந்த பண்டிகையை நாம் அங்கீகரிப்பது, அதை ஆர்வமூட்டுவது போன்று வருகிறது என்று சொல்கிறார். இன்னும் ஒரு சாரார் கூடும் என்கிறார்கள். கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெளிவாக தடை எதுவும் வரவில்லை என்கிறார்கள். வல்லாஹு தஆலா ஆலம். நம்முடைய நிலைப்பாடும் என்னவென்றால், கூடாது என்று சொல்ல முடியாது. கூடாது என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் தெளிவான ஆதாரம் வேண்டும். பேணுதலுக்காக தவிர்த்து கொள்ள விரும்பினால் அது அவரை பொறுத்தது. அது அல்லாமல் பண்டிகை அல்லாத நாட்களில் தரக்கூடிய உணவுகளை பொறுத்தவரை தாராளமாக சாப்பிடலாம் என்பதுதான் சரியான கருத்து. வல்லாஹு தஆலா ஆலம். அசர் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகை முடிந்தவுடன் வந்தால் கொஞ்சம் தஃப்சீரை நம்ம பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த